How did 96 happen to you? சிம்பிளாக சொல்லணும்னா ஆடிஷன் கூப்பிட்டாங்க, போனேன். நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னேன். எனக்கு அதுக்கு முன்னாடிலாம் ஒன்றுமே பண்ணதில்லை, நான் எதுவும் ஷார்ட் ஃபிலிம் கூட பண்ணதில்லை. அந்த டப் ஸ்மாஷ்ன்னு ஒன்று போயிட்டுருக்குமே, அது கூட பண்ணதில்லை. ஆடிஷன் போனேன், நல்லா இருக்குது அப்படின்னாங்க. இன்னொரு ஆடிஷன் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. சூப்பர், ஓகே அப்படின்ட்டாங்க. அரவிந்த் அண்ணா, பிரேமண்ணாவோட அசோசியேட் டைரக்டர் பிரேமண்ணா, இவங்க 2 பேர் தான் எனக்கு முதல்ல லைஃப்பில் நல்லா இருக்குது அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னவங்க. ஸோ அதான் கான்ஃபிடென்ஸ் தான் இல்லை. பட் உங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே அந்த மாதிரி ஆசை இருந்தது, அதில் எதர்ச்சியாக நடந்த ஒரு விஷயம் தானே அது? இது எதர்ச்சி. ஓகே. சின்ன வயசுலன்னு சொல்ல முடியாது, அது கொஞ்சம் கொஞ்சமாக ஃபார்ம் ஆச்சு. எனக்கு நிறைய ஆசை இருக்கும், எனக்கு நிறைய கரியர் மேலே ஆசை இருந்தது. லாஸ்ட்டாக வந்து சினிமா அண்ட் இன்னொன்று வச்சுருந்தேன். ஓ, லாஸ்ட்டாக தான் சினிமா இருந்தது? லாஸ்ட்டானா டைமில் சொல்கிறேன். ஓ, டைம். ஓகே, கடைசி ரேங்கிங்கில் கிடையாது. ரேங்கிங்னு நான் நினச்சிட்டேன். ரேங்கிங்கில் லாஸ்ட்டாக இருந்தால் அதே நான் அதுதான் நான் யோசிச்சேன், எப்படி லாஸ்ட்டாக ரேங்கிங்கில் வச்சுருக்கீங்க, அதை ஃபஸ்ட்டு பண்ணிட்டீங்க அப்படின்னு. சினிமா தான் எல்லாமே ரொம்ப உயிர். அதே மாதிரி இன்னொன்று இருந்தது. ஸோ அது 2ல் ஒன்று தான் சூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு. ரொம்ப க்யூரியஸாக இருக்கு அந்த இன்னொன்று. வேண்டாம், அது வேண்டாம், அது இல்லாதது எதுக்கு? ஆல்ரெடி இதை சூஸ் பண்ணிட்டேன், இதை பற்றி மட்டும் பேச. ஆமாம்.